ஹாய், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சார் நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்? இது என்ன செடி காமிக்கிறேன், பூ காமிக்கிறேன்னு பார்க்குறீங்களா? இந்த பூ பறித்து தான் ஒரு ஹேர் டை பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், ஒரு பாத்திரத்தில் 2 டம்ளர் தண்ணி விட்டு அதில் 2 ஸ்பூன் டீ தூள் போட்டுக்கலாம். இந்த டீ பவுடர் வந்து சாதா டீயாக இருந்தால் போதும், மசாலாலாம் வேண்டாம். சாதா ப்ளெயின் டீ பவுடர் போட்டு அது கொதிக்கிட்டோம். அதுக்கு நடுவில் ஒரு பாதி பீட்ரூட் எடுத்து திருவிக்கலாம். இதை நல்லா திருவிட்டு இந்த துருவினது ஒரு பிடி இருந்தால் போதும், அதையும் எடுத்து அந்த கொதிக்கிற டீ டிகாஷனில் போட்டுடலாம். அதுவும் நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம இப்போ செடியில் பார்த்தோம்ல, அந்த செடியில் உள்ள பூ செம்பருத்தி பூ, ஒத்த இதழ் செம்பருத்தி பூ, அதில் காம்பு எடுத்துகிட்டு கழுவி வச்சுட்டேன். காம்பு எடுத்துகிட்டு அந்த மகரந்தத்தையும் எடுத்துகிட்டு இது அந்த இதழ்களை மட்டும் போட்டால் போதும். இது வந்து ஒரு அழகான கலர் கொடுக்கும், நம்ம நரமுடிக்கு ரொம்ப அழகான கலர் கொடுக்கும். அதுக்காக தான் இது. அதுவும் இல்லாமல் இந்த செம்பருத்தி பூ வந்து நம்ம முடி வேர்களுக்கு ஊட்டம் கொடுத்து வளர்ச்சி தூண்டும், முடிக்கு நல்லா கருமை நிறம் கொடுத்து அதை ஷைனிங்காக இருக்க வைக்கும். அதனால தான் இந்த செம்பருத்தி பூ சேர்க்குறோம். பீட்ரூட் அதே மாதிரி தான், முடி வளர்ச்சிக்கும் உதவும், முடி கொட்டுறதையும் தடுக்கும், வெள்ளை முடியை அழகாக கலர் மாற்றி கொடுக்கும். அதனால நம்ம என்னெல்லாம் சேர்த்துருக்கோம், டீ தூளோட பீட்ரூட், அப்புறம் செம்பருத்தி பூ இதழ்கள் இதெல்லாம் போட்டிருக்கோம். இது நல்லா வந்து வேகட்டும், அந்த ஜூஸ் எல்லாம் அதில் இறங்கட்டும், டீ டிகாஷன்லேயே இறங்கட்டும். இந்த பூ வந்து கலர் மாறுது பாருங்கள், அந்த கலர்லாம் மாறி அந்த உள்ளேயே இறங்கிடட்டும். நல்லா கொதித்து கொஞ்சம் அது வரும்போது நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா கொதித்து கொஞ்சம் வற்றட்டும். இந்த கலரே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ வந்து இதை அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணலாம், இதை வந்து வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இது ஒரு பாத்திரத்தில் தனியாக வடிகட்டி எடுத்து வச்சிடலாம். இதை நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இதில் இருக்க ஜூஸ்லாம் நல்லா கலர் மாற்றி கொடுக்கும். அதுக்காக நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம எப்படி ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணுறது, இந்த டிகாஷன் வச்சு எப்படி ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இது நல்லா சூடாக இருக்குது, இதனால் கொஞ்சம் அப்படி எடுத்து வச்சிடலாம். கொஞ்சம் ஆறட்டும், கொதிக்க இருக்குது பாருங்கள், அதனால் கொஞ்சம் ஆற விடலாம். இப்போ என்ன பண்ணலாம், ஒரு அயன் கடாய், இரும்பு கடாய் எடுத்துகிட்டு அதில் மருதாணி பவுடர், எப்பயுமே முடிக்கு வந்து நல்லா நிறத்தை மாற்றி கொடுக்கறது வந்து மருதாணி தான். அதனால் மருதாணி வந்து ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அது கூட வெள்ளை கரிசலாங்கண்ணி, பிரிங்கராஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய வெள்ளை கரிசலாங்கண்ணி, இது நல்ல கருமை நிறம் கொடுக்கும். இந்த இலையை எடுத்து பார்த்து நசுக்கி பார்த்தாவே இலை வந்து மற்ற இலையெல்லாம் வந்து பச்சையாக வரும், இந்த ஜூஸ் இலையை நசுக்கி பார்த்தா அந்த ஜூஸ் வந்து கருப்பாகவே இருக்கும். அதனால் அது எடுத்துக்கலாம். அதுக்கு முடிக்கு நல்ல கருமை நிறத்தை கொடுக்கும். அதே மாதிரி நெல்லிக்காவோட பயன் நல்லாவே தெரியும் நம்மளுக்கு, முடி வளர்ச்சிக்கு எவ்வளோ உதவும், முடி எப்படி நல்லா கருப்பை ஆக்கி கொடுக்கும்ன்ட்டு. அதே மாதிரி கருக்காய் பவுடர் ஒரு ஸ்பூன் போதும். இது 2 ஸ்பூன்னா, மற்றதெல்லாம் ஒவ்வொரு ஸ்பூன். அதாவது மருதாணி 2 ஸ்பூன், கரிசலாங்கண்ணி பவுடர் 1 ஸ்பூன். 2 இருக்குது இதுலேயே, வெள்ளை இருக்குது, மஞ்சள் இருக்குது. நம்மளுக்கு முடிக்கு வந்து வெள்ளை தான், வெள்ளை கரிசலாங்கண்ணி பவுடர் எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா நெல்லிக்காய் பவுடர் 1 ஸ்பூன், அதுக்கப்புறம் கடுக்காய் பவுடர் 1 ஸ்பூன். இதெல்லாம் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இந்த நம்ம எடுத்து வச்சுருக்க டிகாஷன் என்னெல்லாம் போட்டிருக்கோம், டீ பவுடர், பீட்ரூட், அப்புறம் செம்பருத்தி பூ இதெல்லாம் போட்டிருக்கோம். அதை போட்டு நல்லா கலந்து விட்டுற வேண்டியதான். நல்லா கலந்துடனா இது வந்து ஒரு பியூட்டிஃபுல் கலராக வரும், ரொம்ப அழகாக இருக்கும். இது நல்லா கட்டிகள்லாம் இல்லாமல் நல்லா கலந்துடலாம். இது ஓவர் நைட் வச்சா ரொம்பவே நல்லாயிருக்கும். இன்றைக்கி ஒரு அவசர வேலையினால் நான் அவ்வளோ நேரம் வைக்கலை. இப்போ நல்லா கலந்தாச்சு. இது கூட வந்து நம்ம ஒரு லெமனில் சின்ன லெமனாக இருந்தால் போதும், ஒரு ஆஃப் எடுத்து பிழிஞ்சு விட்டுக்கலாம். இதையும் நல்லா கலந்து விட்டு அப்படியே நம்ம மூடி வச்சிடலாம். லெமன் இல்லை அப்படின்னா தயிர் கூட சேர்த்துக்கலாம். இப்போ வந்து அதை நல்லா கலந்து விட்டு மூடி வச்சிடலாம். இது அப்படியே ஒரு 8 மணி நேரமாவது இருந்தால் ரொம்ப நல்லது.
அந்த கலர் வந்து நல்லா அழகாக வரும். நான் வந்து கொஞ்சம் அவசரம் வேலை இருந்ததுனால ஒரு 3 மணி நேரத்தில் எடுத்துட்டேன். இருந்தாலுமே அந்த அயன் கடாயில் சேர்ந்து இந்த இதெல்லாம் பாருங்கள் நல்லா கலர் மாறி வந்திருக்கு. இந்த இன்னும் ஒரு நாள் பூரா இருந்துச்சுன்னா அவ்வளோ அழகான ஒரு கருமை நிறம் கிடைக்கும். சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு நான் எடுத்துட்டேன். இப்போ இதை நல்லா கலந்துடலாம். இப்போ இந்த அயன் கடாயில் பண்ணும்போது தான் இந்த மாதிரி நல்லா அயன் கண்டென்ட்லாம் சேர்ந்து நல்ல ஒரு கருமை நிறம் கிடைக்கும். இது நல்லா எல்லாம் ஒன்று போல் நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட ஒரே ஒரு பொருள் சேர்க்கலாம். அது ஏன் அப்படின்னா முடி வந்து ட்ரை ஆகாமல் டைலாம் போடும்போது ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம இப்போ ஒரு பொருள் சேர்க்க போகிறோம். அது என்னென்னா கத்தாழை இருந்துச்சுன்னா வீட்டில் அதை வந்து தோலெல்லாம் சீவிட்டு அந்த பல்ப் மட்டும் எடுத்து அதை மிக்சியில் அரைச்சி போடலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் ஜெல் போட்டுக்கலாம். நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், ஆன்லைனில் கிடைக்கும். இதை வந்து போட்டு நல்லா கலந்துடலாம். இது அப்படி ஸ்மூத்தாக வச்சுருக்கோம், சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்கும். நம்ம போட்டிருக்க எல்லா பொருள்களுமே அப்படி தான். அந்த செம்பருத்தி பூ வந்து அப்படியே சில்கியாக நம்ம ஹேரை வந்து நல்லா அழகாக வச்சுருக்கோம். நல்ல பளபளன்னு ஷைனிங்காக இருக்க மாதிரி இருக்கும். நல்லா நரைச்ச முடி வந்து கலர் சேஞ்ச் ஆகி ரொம்ப அழகாக இருக்கும். இது வாரத்துக்கு ஒருக்கா போடலாம். எடுத்தடுப்புலேயே கருப்பாகணும்னு நினைக்க முடியாது. அந்த வெள்ளையாக இருக்க முடி வந்து முதல்ல க்ரே ஆகும். அப்படி படிப்படியாக வந்து அது கருமை நிறம் வந்துடும். அதனால் இது போடும்போது கொஞ்சம் அப்படியே வந்து ஒரு அழகான, அதாவது மருதாணியும் போட்டு இதுவும் கலந்ததுனால அந்த ரெட்டிஷாக இல்லாமல் ஒரு அழகான கலராக வரும். இந்த கருப்பு வந்து ஒரு அழகான கருப்பாக இருக்கும். அடர் கருப்பு இல்லைனாலும் ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இது ஒரு தடவை போட்டு பாருங்கள், தொடர்ந்து போடுங்க, கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இந்த டை வந்து ஆயிலி ஹேரில் அப்ளை பண்ணக்கூடாது. நல்லா ஷாம்பு வாஷ் பண்ண தலையில் போடணும். ஏன்னா அழுக்கு எண்ணெய் பிசுக்கெல்லாம் இருந்ததுன்னா அந்த டை வந்து ஒட்டாது, பிரயோஜனம் இல்லை, போட்டும் பிரயோஜனம் இல்லை. அதனால் கொஞ்சம் அப்படி போடணும். இது தொடர்ந்து போடும்போது கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். வாரத்துக்கு ஒருக்கா போடலாம். இது வந்து எல்லாமே ஹெர்பல் தான். அதனால் எந்த சைடு எஃபெக்ட்ஸும் இருக்காது, எதுவுமே இருக்காது. நம்ம இது அடர் கருப்பு தான் வேணும், டார்க் கருப்பு அப்படி பளிச்சுன்னு இருக்கணும் அப்படின்னா இது கடைசியில் போடுறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னால் ஆவரி பவுட்ரு கூட கலந்துட்டு அதை போட்டோம் அப்படின்னும்போது அது நல்லா இன்னும் கருப்பாக இருக்கும். இது வந்து ஒரு பர்கண்டி கலரில் ரொம்ப அழகான ஒரு கலர் கிடைக்கும். நல்லாயிருக்கும், பார்க்கவே நல்லாயிருக்கும். நல்ல கருப்பு தான் வேணும்னும் போது கொஞ்சம் ஆவரி பவுட்ரு போட்டுக்கலாம். இயற்கையாக கிடைக்கிற பொருள்களை வச்சு ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணி போட்டுக்கலாம். எப்பயுமே கெமிக்கல் டைக்கு போனால் நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கலாம். அதனால் அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக இப்படி போட்டு நம்ம முடியை காப்பாற்றிக்கலாம். இந்த ஹேர் டை ப்ரிப்பரேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் எஸ்ஆர்எம்மா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.